ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினி டாக்கீஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி நேம் நோவேர். இது ஒரு ஸ்பானிஷ் மூவி. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு தாய் தன்னோட குழந்தையை காப்பாற்ற எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வா அப்படிங்கிறத ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வேன்லேருந்து நிறைய பீப்புள்ஸ் இறங்கி சில இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் தான் அந்த கூட்டிகிட்டு போகிற புரோக்கர். இவன் ஏன் இவங்களை கூட்டிகிட்டு போகிறான்னா, நாட்டில் ரொம்பவே பஞ்சம் வந்ததுனால ஜனங்களை கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ காசு கொடுத்து எப்படியாவது இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு காசு கொடுக்குறான். இது பத்தாதுன்னு சொல்லி மோதிரத்தையும் கழட்டி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கொடுமை நடக்கிறனால அவங்க எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சா போதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு கிளம்புறாங்க. அவன் ஒரு சேஃபாக கண்டெய்னருக்குள்ளே அவங்கள அனுப்பி வச்சிட்றா. இந்த இடத்துல படத்தோட டைட்டில் வருது. அப்போ தான் தெரியுது ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. அதாவது நாட்டில் கர்ப்பிணி பெண்களையும் சின்ன பெண் குழந்தைகளையும் கொல்றதுனால தான் இவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க. கண்டெய்னரில் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. இவங்க கூட இவங்க ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹீரோயின் கிட்ட நம்ம அயர்லாந்து போகிறதாகவும் அங்கே நமக்கு கண்டிப்பாக சேஃபாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்கிறான். கண்டெய்னருக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு லீடர் இருக்கா. அவள் ஒரு பொண்ணு செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாள், அதை பிடுங்கி வச்சிருவா. ஏன்னா ஒரு சின்ன சவுண்டு கூட வரக்கூடாதுன்னு. நாட்டில் நடக்கிற பிரச்சனையினால் இவங்களோட பெண் குழந்தைய இவங்க இழந்திருப்பாங்க. அந்த கஷ்டத்தை பற்றி பேசிட்டு வருவாங்க. சடனாக ஒரு இடத்துல வண்டி நின்னதும் எல்லாருமே பதட்டமாகி என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது வெளியே இருந்து ஆளுங்க நிறையா கண்டெய்னருக்குள்ளே வருவாங்க. அவங்க அப்படி உள்ளே வரும்போது ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஜனங்க அளவுக்கு அதிகமாக உள்ளே போயிட்டுருக்கும்போது அந்த புரோக்கர் என்ன இத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்க, பாதி பேருக்காக இன்னொரு வண்டியை நான் சொல்லியிருக்கேன், பாதி பேர் அந்த வண்டியில் போய் ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பாதி பேர் அந்த வண்டிக்கு மூவ் ஆகுறாங்க. ஹீரோவையும் அந்த வண்டிக்கு போக சொல்லும்போது இருங்க என் ஒய்ஃபோட வந்திருக்குன்னு சொல்லும்போது அங்கிருங்க ஒரு ஆள் அவனை அடித்து வெளியே தள்ளி அந்த வண்டிக்கு ஏறுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். ஆல்ரெடி பயத்தில் இருக்கிற ஹீரோயினுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. ஆனால் ஹீரோ எந்த கண்டெய்னருக்குள்ளே போகிறாங்கிற அந்த கண்டெய்னர் நம்பரை நோட் பண்ணி வச்சுருக்கா. அங்கிருந்து ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்ட பேசும்போது, நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம 2 பேரையும் ஒரே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கலான்னு சொல்லி மனசை ஆறுதல் படுத்துகிறான். வண்டி அங்கிருந்து கிளம்பி ஊர் வழியாக போகும்போது ஜனங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே சில விஷயம் நடக்குது. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு எதிராக இந்த நாட்டு அரசே அவங்கள கொலை பண்ணவும் அடித்து துன்புறுத்தவும் செய்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே வேதனைப்படுறா. சிட்டி விட்டு வண்டி வெளியே வந்துடுது. அங்கிருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செக் போஸ்ட்டில் வண்டி நிற்கிது. செக் போஸ்ட்டில் வண்டியை நிறுத்தி வண்டிக்குள்ளே என்ன பொருள் இருக்குது காட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டிரைவர், சார் எனக்கு லேட்டாச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் வண்டிக்குள்ளே இருக்கிற பொருளை நான் பார்த்தே ஆகணும்னு வந்து அந்த ஆஃபீஸர் வண்டியை ஓப்பன் பண்ண சொல்லி பிடிவாதம் பிடிச்சி நிற்கிறாரு. வண்டிக்குள்ளே இருக்கிற பொருள் சரியாக இருக்குதா இல்லையான்னு ஒரு ஆளை அனுப்பி நீ உள்ளே போய் செக் பண்ணுன்னு சொல்லும்போது உள்ளே இருக்க லீடர் அவங்க எல்லாத்தையும் ஒரு சேஃபான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே இருக்க ஆள் அந்த வண்டியை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே எதுவுமே இல்லை, அவன் சொன்ன மாதிரி பொருள் மட்டும் இருந்துச்சு. நம்ம மொட்டை ஆஃபீஸர் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது மக்கள் எல்லாம் அந்த சைடு ஒளிஞ்சிருந்தாங்க. ஒரு சின்ன சவுண்டு கூட போடக்கூடாதுன்னு சொல்லி லீடர் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டாரா. இருந்தாலும் இந்த ஆஃபீஸருக்கு டவுட் போகவே இல்லை. அதனால் உள்ள ஒரு ஆளை ஏறி சொல்லி அந்த எண்ணில் இருந்து அவனை சுட சொல்லும் போது வண்டி நீளத்துக்கும் கண்டெய்னர் சுட்ட இடத்துக்கும் கொஞ்சம் கேப் தெரியுது. வடிவேலு படத்தில் வர்ற டைலாக் மாதிரி, ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கிறானே ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கிறான் போல். ஆளுங்க வண்டியில் ஒளிஞ்சிருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்றான். யாரை நம்பி இங்கே வந்தீங்க, இவங்க உங்களை கண்டிப்பாக சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், வெளியே வாங்கன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் ஹீரோயின் ஒரு மேலே சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. இவன் பேசினதை நம்பி ஒரு பொண்ணு வெளியே கதவை திறக்கிறா. சீனில் தான் தெரியுது மொட்டை ஒரு ஹிட்லர் மாதிரின்னு. இந்த பொண்ணை மொட்டை சுட்டி தள்ளிடுறான். மீதி இருந்த எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுன்னு ஆர்டர் கொடுத்துட்டு வெளியே போயிடுறான். ஒரு குட்டி பொண்ணை தவிர்த்து மற்ற எல்லாரையும் அவங்க சுட்டு தள்ளிடுறாங்க. இந்த எல்லா கொடுமையும் ஹீரோயின் மேலே படுத்துட்டு பார்த்துட்ருக்கா. குட்டி பொண்ணு தானே, எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா அந்த பொண்ணையும் கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் சுட்டு தள்ளிடுவானுங்க. மொட்டை அங்கிருந்து எல்லா பாடியும் டிஸ்போஸ் பண்ணி சொல்லி ஆர்டர் போட்டுருவான். இங்கிருந்த எல்லாத்தையும் அவங்க க்ளீன் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அந்த ஷூட்டிங்லேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் ஹீரோயினோட கண்டெய்னர் ஒரு கப்பலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க.
கண்டெய்னர்லேருந்து இறந்தவங்க சில பொருளை விட்டுட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்ன பொருள் நமக்கு ஆகுன்னு நம்ம மியா எடுத்து பார்த்துட்ருக்கா. கப்பலும் கடல்ல இருந்து மூவாக ஸ்டார்ட் பண்ணிடுது. மியா அந்த நேரத்தில் சாஞ்சு நிம்மதியாக தூங்குறா. இந்த கண்டெய்னர் எல்லாம் கடல்ல இருந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது கடலில் புயல் ஏற்பட்டதுனால கண்டெய்னர் எல்லாமே ஒவ்வொன்றா கீழே விழ ஆரம்பிக்குது. கடலில் இருக்கிற புயல் அளவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால அங்கே இருக்க கண்டெய்னர் எல்லாம் சேஃபாக இது பண்ண ஆளுங்க அந்த சைடு இந்த சைடு மலையில் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் எவ்வளவோ ஹெல்ப் கேட்டும் அவளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் கண்டெய்னர் கப்பல்ல இருந்தே கீழே விழுந்துருது. ஆனால் மியாக்கு அந்த கண்டெய்னர் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. மண்டையில் அடிபட்டதுனால அவள் திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்கிறானே அவளுக்கு புரியாது. அதனால கப்பல் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டை வழியாக பார்க்கும்போது அவளுக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் தெரியும். இன்னும் சில ஓட்டையில் பார்க்கும்போது அந்த கடலில் விழுந்த கண்டெய்னர்ஸ் தெரியுது. கண்டெய்னரில் இருக்கிற 4 சைடும் அவன் பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது இவ தண்ணிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டான்னு. உடனே என்னோட ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அதில் டிஸ்பிளே உடஞ்சி அவனால் லாக்கை அன்லாக் பண்ண முடியாது. சரி நம்மக்கிட்ட இருக்க சின்ன ஃபோனைனாச்சு எடுத்து பார்க்கலாங்கும்போது அந்த ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டதுனால அதுவும் அவளால் அன்லாக் பண்ண முடியாது. இங்கிருந்து தப்பிக்க அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் கண்டெய்னரும் ஹூடிஸ் நிறைஞ்ச ஒரு பொட்டியும் ட்ரெஸ்ஸு தண்ணியில் நனைஞ்சதுனால அதிலிருந்து ஒரு ஹூடியை எடுத்து போட்டுக்குவா. அதுக்கப்புறம் மீதி இருக்க பாக்ஸை பார்க்கும்போது ஒரு பாக்ஸில் டிவியும் இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக ஹெட்ஃபோன்ஸும் இருக்கும். தண்ணியில் ஒரு கத்தி கிடைக்கும், அதையும் எடுத்து வச்சுக்குவா. அடுத்த பாக்ஸை அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லாக ரம்மோ விஸ்கியோ இருக்கும். நான் மேலே இருக்க பாக்ஸை மட்டும் அவனால் ஓப்பன் பண்ண முடியாது. இப்படி இவன் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜனங்களோட சவுண்டு கேட்கும். என்னன்னு அந்த ஹோல் வழியாக பார்க்கும்போது 107 கண்டெய்னரில் இருக்க மக்கள்லாம் கீழே மூழ்கிட்டு இருப்பாங்க. அந்த கண்டெய்னரில் தான் ஹீரோ வந்தான்னு ரொம்பவே பதட்டப்பட்டு ஃபோனில் இருக்க சிம்மெல்லாம் மாற்றி கூப்பிடும்போது அந்த கண்டெய்னர் மூழ்கிரும். அவனோட ஹஸ்பண்டு இறந்ததை நினச்சி அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி சூசைட் அட்டன் பண்ண போயிடுவா. ஆனாலும் குழந்தை இருக்கிறனால குழந்தைக்காக அவள் உயிரோடு இருக்கணும்னு நினைப்பா. மியா தூங்கும்போது அவளுக்கு அந்த ஓப்பன் பண்ணாத பாக்ஸ் தன் மேலே விழுகிற மாதிரி ஒரு மோசமான கனவு வரும். அந்த பாக்ஸையும் அவள் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் இருக்கும். இந்த மூடியில் இருக்க ரப்பரை வச்சு அங்கிருந்து சின்ன சின்ன ஹோல்ஸை அவள் அடைக்கிறா. இந்த மாதிரி தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு சின்ன பொருளையும் வச்சு அங்கிருந்து அவள் சர்வை பண்ண ஆரம்பிச்சிருவா. அங்கிருந்து எமர்ஜென்சி நம்பருக்கு கூப்பிடும்போது சிக்னல் கிடைக்காது. கண்டெய்னரில் எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாதுன்னு அவள் அங்கிருந்து பழகி வாழ ஆரம்பிச்சிட்றா. தங்கிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணுறா, எந்தெந்த விஷயத்துக்காக எதை யூஸ் பண்ணலான்னு. அவள் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கும்போது சடனாக அவளோட ஃபோன் ரிங் ஆகும். ஃபோனில் தான் இறந்ததாக நினச்சிட்டு இருந்த அவனோட ஹஸ்பண்ட் நீக்கோ கூப்பிடுவான். நான் உயிரோடு தான் இருக்க, நீ சேஃப் ஆயிரு, எப்படியும் உன்னை நான் காப்பாற்றிடுவேன், நான் அந்த கண்டெய்னருக்குள்ளே போகவே இல்லை, அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டேன்னு சொல்கிறான். அங்கே இருக்க சாப்பாடை அளவாக சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு மிச்சமாக வச்சிருச்சு. சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு வயிறு வலி அதிகமாகிடுது. அதாவது குழந்தை பிறக்கிற நிலமை வருது. இதில் இந்த சீன் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தனியாளாக அந்த மலையிலையும் இடியிலையும் அவள் குழந்தைய பெற்றெடுப்பா. முதல்ல குழந்தைக்கு உயிர் இருக்காது, அவள் தட்டி கொடுத்து குழந்தைக்கு உயிர் வர வைப்பா. படத்தில் இந்த சீன் கொஞ்சம் 18+ கண்டென்ட்டாக இருக்கும். 18 வயசுக்கு கீழே இருக்க பசங்க யாரும் இதை பார்க்க வேணாம். மழையும் புயலும் நின்றும், ஆனால் குழந்தை மட்டும் அழுகையை நிறுத்தவே நிறுத்தாது. தொடர்ந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அதனால் பால் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லும்போது அவளுக்கு பால் இன்னும் சுரந்திருக்காது. நாளுக்கு நாள் அவள் வச்சுருந்த சாப்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும், தண்ணி கூட குடிக்க கிடைக்காது. வந்த புயல்னால் செல்ஃபோனும் நனைஞ்சு வேஸ்ட் ஆயிரும். நம்ம இங்கிருந்து எப்படிடா தப்பிக்கிறது குழந்தையோடன்னு ரொம்பவே சோகத்தில் படுத்துருவா மியா. குழந்தை அலறப்பவெல்லாம் அவள் பால் கொடுத்து பார்ப்பா. ஆனால் பால் இல்லாதனால குழந்தை அழுகையை நிறுத்தவே நிறுத்தாது. நீ அழாமல் இரு, நீ அழுதுகிட்டே இருந்தால் அம்மா எப்படி இங்கே வேலை பார்க்க முடியும், நம்ம தப்பிச்சு வெளியே போகணுமா இல்லையான்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ட்ரில்லிங் மிஷின் அவள் கண்ணில் படுது. நம்ம ஏன் ஓட்டை போட்டு இந்த கண்டெய்னருக்கு வெளியே போகக்கூடாதுன்னு யோசிச்சு அந்த ட்ரில்லிங் மிஷின் எடுத்து ஓட்டை போட ஸ்டார்ட் பண்ணுறா. சோர்ந்து போய் அவன் சும்மா நடந்துட்டு அந்த ஓட்ட வழியாக கடலை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அவளுக்கு பால் சுரக்குது. சந்தோஷம் தாங்க முடியாத மியா உடனே குழந்தை எடுத்து அவள் பால் கொடுக்குறா.
அதுக்கப்புறம் தான் ரொம்பவே நிம்மதியாக இருக்கா. நைட் ஆனதும் தனக்கு மிச்சம் இருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓரமாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு பசியாக இருந்தும் அங்கே சாப்பிட எதுவும் கிடைக்காது. இருந்தாலும் எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லி ட்ரில்லிங் மிஷின் எடுத்து திரும்பவும் ஓட்ட போட ஸ்டார்ட் பண்ணுறா. கிட்டத்தட்ட வேலை முடிக்கிற நேரத்தில் அதில் இருக்கிற பேட்ரி எல்லாம் டவுன் ஆகி அது ஒர்க் ஆகாமல் போயிடுது. திரும்பவும் சோர்ந்து போகாமல் தங்கிட்ட இருக்க கத்தியை வச்சு அதை அறுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அவளோட கையெல்லாம் புண்ணானதுனால ரொம்ப நேரத்துக்கு மேலே அவனால் அறுக்க முடியாது. அதனால் திரும்பவும் ரெஸ்ட் எடுக்க போயிடுறா. இப்போவும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அவள் அந்த கத்தியை எடுத்து அந்த ஹோல்ஸை அறுக்க ஆரம்பிக்கும் போது அந்த கத்தி உடஞ்சி போயிடுது. நினச்சி கூட பார்க்க முடியாத கஷ்டத்தெல்லாம் மியா அந்த கண்டெய்னருக்குள்ளே படுறா. அதாவது குடிக்க கூட தண்ணி கிடைக்காது. தன்னோட குழந்தைக்காக எல்லா கஷ்டத்தையும் அவள் தாங்கிக்குவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். அவகிட்ட இருக்க பிளாஸ்டிக் கண்டெய்னரை வச்சு அவள் தண்ணியை சேகரித்து வச்சுக்குவா. அதுக்கப்புறம் தன் கையில் இருக்க சின்ன கண்டெய்னரை வளைக்கும் போது அவளுக்கு ஒரு யோசனை வருது. மேலே ஓப்பன் பண்ண ஒரு சைடு தான் இருக்கிற நிலையில் தங்கிட்ட இருக்க ரோப்பை வச்சு அதை வளைச்சி பார்ப்பா. அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி அந்த ரோப் மூலிமா அவள் வளைச்சி வெளியே போகிறதுக்கான ஒரு வழியை உருவாக்கிடுவா. அவன் தான் இருந்த கண்டெய்னர்லேருந்து வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது இவன் நடுக்கடலில் இந்த கண்டெய்னரோட மாட்டிக்கிட்டான்னு. கண்டெய்னருக்குள்ளே ரொம்பவே இருட்டாக இருக்கிறனால குழந்தைக்கு வெளிச்சத்தை காமிக்க அவள் வெளியே குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடுவா. அப்போ குழந்தை ஆயிருந்ததுனால அந்த துணியை தூக்கி போடும்போது மீன்களாக அதை சாப்பிட சுற்றி வரும். உடனே மியா மீன் பிடிக்கலான்னு சொல்லி அங்கிருந்த கம்பியை வச்சு தண்ணிக்குள்ளே வீசி மீனை பிடிக்க பார்ப்பா. ஆனால் அவனால் முடியாது. சோர்ந்து போய் படுத்து கீழே பார்க்கும்போது மேலே ஒரு ஏரோப்ளேன் பறந்து போயிட்டுருக்கும். சரி, நம்ம ஏரோப்ளேனுக்கு ஏதாச்சும் சிக்னல் காமிக்கலான்னு கீழே பாக்ஸில் இருந்த டிவியை உடச்சி ஒரு சின்ன கண்ணாடி பீஸ் எடுத்துகிட்டு போய் மேலே ஏறும்போது அவள் கால் அந்த தகரத்தில் இருந்ததில் கிழிச்சு ரொம்பவே அவளுக்கு அடிபட்டுரும். அந்த அடியோடவே அந்த ஏரோப்ளேனுக்கு அந்த சின்ன பீஸை காமிப்பா. அப்பவும் அவளுக்கு ஹெல்ப் கிடைக்காது. அங்கே இருந்த சரக்கை எடுத்து குடிச்சிட்டு ஒரு பிசிபி போர்டில் இருக்க ஒயரை வச்சு தன்னோட காலை தைச்சு படுத்துக்குவா. பக்கத்தில் இருந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒயரை பார்த்ததும் திரும்பவும் அவளுக்கு ஒரு யோசனை வருது. அந்த ஹெட்ஃபோன் ஒயரை வச்சு வலையாக தைச்சு மீனை பிடிக்கலான்னு யோசிப்பா. தன்னோட குழந்தையோட கழிவை திரும்பவும் தண்ணியில் போட்டு அந்த வலையை கடலில் போடும்போது இந்த முறை அவளுக்கு மீன் கிடைச்சிருது. அங்கே சுட்டு சாப்பிட வழி இல்லாதனால பச்சையாகவே மீனை சாப்பிட்ருவா. நாளுக்கு நாள் கண்டெய்னரில் தண்ணி உள்ளே வந்துட்டே இருக்கிறனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணியை வெளியே தள்ளிகிட்ருப்பா. திருப்பவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மீன் பிடிச்சி அடுத்த வேளை உணவுக்காக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுக்குவா. இந்த மாதிரி பேப்பரில் எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி தான் கிட்ட இருந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாத்துலேயும் போட்டு ஏதாவது ஒரு பாக்ஸ்னால் கரையை போய் சேராதான்னு ஒரு தன்னம்பிக்கையோட அங்கே இருந்து தப்பிக்க அவள் எல்லா முயற்சியும் எடுத்து பார்க்குறா. இந்த படத்தில் அவள் அந்த குழந்தைக்கு நோவான்னு பேர் வைக்கிறா. தன்னோட பொண்ணை ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும் அவளோட முதல் பிறந்த பொண்ணு தன்னோட மிஸ்டேக்குனால தான் அவள் இழந்ததாகவும் குழந்தைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது. அதனால் அங்கே இருந்த சரக்கை ஒரு பாட்டிலில் ஊற்றி துணியை வச்சு வெதுவெதுப்பாக இருக்க ஒரு விளக்கை ரெடி பண்ணுறா. அவளுக்கு அங்கே இருக்க ஒரே ஆறுதலாக அவளோட குழந்தை தான் இருந்தனால குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு கால் வருது. அவளோட ஹஸ்பண்ட் நீக்கோ தான் அவளுக்கு கால் பண்ணுறா. தன்னை சுட்டுட்டதாகவும் ரத்தம் நிற்க மாட்டேங்குது, நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியலன்னு சொல்கிறான். ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறா மியா. இருந்தாலும் நமக்கு குழந்தை பிறந்துருச்சுனும் இந்த குழந்தைக்கூட பேசுன்னு சொல்லி ஃபோனை காதில் வைக்கிறான். அதுக்கு மீக்கோ அம்மா உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு ஆறுதலாக வார்த்தைகளை சொல்கிறான். தனக்கு இருந்த கடைசியும் நம்பிக்கையும் இழந்து மியா கண்டெய்னருக்கு மேலே படுத்திருக்கா. நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. தண்ணியோட அளவும் கண்டெய்னரில் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் குழந்தைய இங்கிருந்து எப்படியாவது காப்பாற்றணுன்னு சொல்லி தங்கிட்ட இருந்த பிளாஸ்டிக் பாக்ஸையும் மர பலகையும் வச்சு ஒரு சின்ன படகு மாதிரி செஞ்சு ஒரு சோதனை செஞ்சு பார்க்குறா. இந்த வேளையில் ஒரு பறவை தான் சேகரித்து வச்சுருந்த மீனையெல்லாம் சாப்பிட்ருக்கு. பறவை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கரைக்கு பக்கத்தில் வந்துட்டேன்னு அவள் குழந்தைகிட்ட சொல்கிறா. ரொம்பவே சந்தோஷமும் படுறா. கண்டெய்னரில்
தண்ணியோட அளவு அதிகமானதுனால தனக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு உள்ளே போய் பார்க்குறா. அப்போ அவளோட பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ ரொம்பவே முக்கியமானதுனால அந்த ஃபோட்டோவை எடுத்துடுறான். திருப்பி மேலே ஏறலான்னு பார்க்கும்போது ஒரு டப்பாவில் ஒரு ஸ்னீக்கர்ஸ் பார்க்குறா. இந்த ஸ்னீக்கர்ஸ்க்கு ஒரு தனி கதையே இருக்குது. அதை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மாட்டின ரப்பர்லாம் பிடுங்கி கண்டெய்னர் கீழே தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருது. அங்கிருந்து குழந்தையும் நகர ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்னீக்கர் பாக்ஸ் எடுக்கும்போது அங்கிருந்த கயிறு அவள் காலில் மாட்டி உயிருக்கே ஆபத்தாக அமைஞ்சிருது. தான் கிட்ட இருந்த கத்தி எடுத்து அறுத்து ஒரு வழியாக தப்பிச்சு கண்டெய்னர்லேருந்து வெளியே வந்துடுறா. கடலுக்கு மேலே வந்து பார்க்கும்போது அங்கே குழந்தை இல்லை. ரொம்பவே இருட்டாக இருந்ததுனால அந்த இருட்டில் அவள் குழந்தைய தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்பவே பயத்தில் அலறி அழுக ஆரம்பிச்சிடுறா. குழந்தைய சுற்றி ஒரு திமிங்கலம் வந்து மூச்சு விடும்போது அந்த தண்ணி குழந்தை மேலே பட்டு குழந்தை அழுக ஆரம்பிச்சிருது. உடனே மியாவுக்கு அந்த டைரக்ஷன் தெரிஞ்சதுனால வேகமாக நீச்சல் அடித்து போய் குழந்தைய எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்றா. அடுத்த நாள் காலையில் வர குழந்தையோட தொட்டில் பிடிச்சி உயிரோடு இருக்கிறா மியா. அந்த நேரத்துலேயும் கூட மியா ரொம்பவே கிளவராக யோசித்து அந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்த மீனையெல்லாம் எடுத்து வெளியே தண்ணிக்குள்ளே போடும்போது பறவைங்க கூட்டம் அதிகமாகிருது. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் கடலில் மீன் பிடிக்க வந்திருப்பாங்க. எதர்ச்சியாக அந்த பொண்ணு பறவைங்களோட கூட்டத்தை பார்க்குறா. அவங்க அப்பா கிட்ட உடனே அங்கே என்னமோ வித்தியாசமாக தெரியுது, அந்த இடத்துக்கு படகை விடுங்கன்னு சொல்லி கேட்குறா. உடனே அதை ஆச்சரியமாக பார்த்து அந்த சின்ன படகை அவங்களோட போட்டில் வச்சு பார்க்கும்போது அதுக்குள்ளே நோவா இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இந்த தொட்டிலோட மறுமுனையில் ஹெட்ஃபோன் ஒயர் மூலிமா மியா தன்னோட கையை கட்டி விட்டுருந்துருக்கா. இந்த போட்டில் வந்த பொண்ணு மறுமுனையை இழுக்கும்போது மியா தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வர்றா. அந்த பொண்ணு தன்னோட அப்பாவோட உதவியோட மியாவை போட்டுக்கு மேலே கொண்டு வந்து முதலுதவி கொடுக்குறா. ரொம்பவே கஷ்டப்பட்டு மியாவை காப்பாற்றி உயிரை கொண்டு வந்துடுறா. உடனே போட்டில் இருந்த பெரியவர் உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடுறாரு. அங்கிருந்து போட்டை கரைக்கு நேராக திருப்புறாங்க. மியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். தான் பட்ட கஷ்டமெல்லாம் வீண் போகலை, எப்படியோ குழந்தைய காப்பாற்றியாச்சுன்னு. இதோட படம் முடிஞ்சிருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.